நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, மதியான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தரே, எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இப்பவும் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சபைகளுக்குள்ளே பலவிதமான அந்நிய போதனைகள் இருக்கிறது அப்படிங்கிறார். அந்நிய போதனைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பொதுவாக நாம் ஒரு வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நல்ல உபதேசத்தில் நாம் இருக்கிறோம், சரியான உபதேசத்தில் நாம் இருக்கிறோம். ஏறக்குறைய நான் ஒரு 33 ஆண்டு காலமாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அங்கிருந்து நான் இப்பொழுது ஒரு ஊழியக்காரனாய் உருவாகியிருக்கிறேன். இந்த 33 ஆண்டு காலமும் எனக்கு ஒரு நல்ல போதனை கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த போதனைகளை நாம் கேட்டு சபைகளுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில அந்நிய போதனைகளும் வரும். அந்நியம்னா நமக்கு சொல்கிற ஃபாரின் டாக்டரின்ஸ் அல்லது வெளியேந்து வரக்கூடிய உபதேசம் அப்படின்னு அர்த்தம். அந்நிய உபதேசம் இது சபைகளை என்ன செய்யுமா, எப்படி ஒரு போஜன பதார்த்தத்தினால் முயற்சி செய்து பலனடையாமல் போனார்களோ அந்த மாதிரி நிறைய சாப்பாடை சாப்பிட்டு, அவர் அப்படி தான் எழுதுறார், பலவிதமான போதனைகளால், பலவிதமான போஜன பதார்த்தங்களால் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அவர் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்ன அந்த வசனத்தில், நாம் எப்படி நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு சில நேரத்தில் என்ன செய்வோம், பலவிதமான டயட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதெல்லாம் இப்போ தான் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்போவே பைபிள் எழுதுது. ஒரு சிலர் ஒவ்வொரு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போல்லாம். அதுவும் இந்த காலத்தில் நிறைய, கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியம்னு பைபிளில் சொல்கிறது இல்லையா. அந்த தற்பிரியத்தில் ஒன்று என்னென்னா, நம்ம பாடியை நல்லா வச்சுக்கிறது ஒன்று, அது அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம தேவனுடைய ஆலயம், அதை கெடுக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு மேலேயே வெறும் கான்சன்ட்ரேஷன் உடம்பு மேலே மட்டுமே இருக்கும். அவங்க அவ்வளோ செய்வாங்க. தலைக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, மூக்குக்கு தனியாக, காதுக்கு தனியாக. தலைக்கு போடுறது என்னமோ ஃபஸ்ட்டு கண்டிஷனர் போடுவாங்க, அப்புறம் ஷாம்பு போடுவாங்க, முடித்த பிறகு ஒன்று போடுவாங்க, தலைக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, உடம்புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, முகத்துக்கு ஒரு சோப்பு வச்சுருப்பாங்க, உடம்புக்கு ஒரு சோப்பு வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. இந்த மாதிரி உடம்பு அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த டயட். இப்போ நிறைய டயட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலோ டயட்டுங்கிறாங்க, அப்புறம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது. எங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஃபைபர் என்னன்றாங்க, ப்ரோட்டீனுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லி தனித்தனியாக அப்படி. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி போஜன பதார்த்தங்களால் செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றணும், சரீரத்தை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நிறைய உபதேசங்கள், பலவிதமான உபதேசங்கள். எனக்கு நான் இந்த ஒரு 33 வருஷத்தில் சொல்லுவேன், நமக்கு ஒரு உபதேசம் இருக்குது, ஆண்டவர் பைபிளில் ஒன்று கொடுத்துருக்காரு, அது ஒரு சொல்லிக் கொடுக்க போகுது, இதோடு அப்படி ஓடிட்டோம்னாலே நல்லதுன்னு நான் நினைப்பேன். இப்படி நிறைய விஷயத்துக்கு போய் 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 பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிவில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாத்துலேயும் குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி ஆண்டவரை விட்டு போனவங்களா இருக்கிறாங்க. இவர் சரியில்லை, அவர் சரி. இந்த உபதேசம் அவங்களை என்ன பண்ணிடுதுன்னா மாற்றிடுது. அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறார். அப்போது சபைகளுக்கு எல்லா காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது 1ஆம் நூற்றாண்டில் சபைக்கு எழுதும் போது கர்த்தர் எழுதுகிற ஒரு காரியம், 4வது சபைக்கு, தியாத்தரா சபைக்கு ஆண்டவர் எழுதுறாரு. எழுதும்போது அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். சபைக்கு ஆண்டவர் சொல்றதான ஒரு வார்த்தை என்னன்னா, நீ உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யேசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள், தன்னை தீர்க்கதரிசி ஸ்திரீயானவள் தன்னுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல். யேசபேல் யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வருது. ஆகாபுடைய மனைவி. அவங்க ஒரு ராஜகுமாரத்தி. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்றாங்களா, தன்னை என்னன்னு சொல்றாங்களா, தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறாங்களா, ஊழியக்காரர்னு சொல்லிக்கிறாங்களாம். சொன்னது மட்டுமன்றி அவங்க என்ன பண்றாங்களா, தேவனுடைய ஊழியக்காரர்களை மோசம் போக்கும்படி போதனை செய்கிறாங்களாம். கவனிங்க, ஒரு சபைக்கு போதிக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரருடைய தானே கடமை. கர்த்தர் அதுக்காக அவங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு சபை 5 விதமான ஊழியங்களால் கட்டப்படும். மெய்ப்பருடைய தலைமையில் அது நடக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது அந்த சபைக்கு ஏசபேல் என்னும் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற, அப்படின்னா தனக்குத்தானே அவங்க ஆர்டன் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி கடைசி காலத்துல இந்த மாதிரி சபைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல ஒண்ணு என்னன்னா, அவங்க ஊழியக்காரரே அல்ல, அவங்களுக்கு உபதேசம் தெரியாது, ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களை ஊழியக்காரர்னு காட்டிக்கொள்ளுகிறார்கள். இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்யறாங்களா, சபையை மோசம் போக்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. இதுதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உலகளாவிய எல்லா இடங்களிலும் இந்த ஆன்லைன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. எனக்கு ஆன்லைன்ல எப்பவுமே சொல்லுவேன், மனுஷன் கண்டுபிடிக்கிறதுல எல்லாத்துலயும் நன்மை தீமை ரெண்டும் கலந்துதான் இருக்கும், கலக்காம இருக்கவே இருக்காது. வெறும் தீமை இல்லாம ஒண்ணு இருக்குன்னா அது கர்த்தர் கண்டுபிடிச்சது மட்டும்தான். ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு சொல்வாரு நல்லது என்று கண்டார் அப்படின்னு இருக்கும். ஆனா மனுஷன் படைக்கிற எல்லாமே நன்மை தீமை. ஏன்னா அவன் நன்மை தீமை அடித்த கனியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் உருவாக்கிட்டான் எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயும் இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் இருக்குல்ல, அதுல நல்லதும் இருக்குது தீமையும் இருக்கு. இப்போ இந்த ஆன்லைன்ல வச்சுக்கிட்டு நம்ம ஆன்லைன் சர்வீஸ் நடத்துறோம், ஆன்லைன்ல பைபிள் ஸ்டடிஸ் கொடுக்குறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம். அதே நேரத்தில் இதே ஆன்லைன் பல நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத உபதேசங்களை கொண்டு வருகிறது. அந்நிய உபதேசங்களை என்ன செய்து கொண்டு வருது, அநேக காரியங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இது என்ன செய்யுது, இவங்க எல்லாம் யாரு, இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாம் உங்களுக்கு போதிக்கக்கூடியவங்க எல்லாம் முதல்ல ஊழியக்காரங்களா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, கர்த்தர் அவங்கள அழைச்சிருக்கிறாரா, இதை நீங்க கவனிக்கணும். இவங்க எல்லாம் தங்களை தாங்களே ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் வேதம் சொல்லுது. புரியுதா? இவங்களே தங்களை தாங்களே ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் தங்களை ஊழியக்காரர் என்று போதிக்கிறாங்களாம். அந்த போதனைக்கு பேரு வஞ்சகம்னு சொல்லுது. இன்னைக்கு இந்த உபதேசம் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. இவர்கள் சொல்றதெல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை விட்டு வழி விலகும்படி விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படி வஞ்சிக்கிறாங்கன்னு இருக்கு. இந்த கர்த்தருக்கு வஞ்சிக்கிறதுக்கும் விக்கிரகத்தை இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க நாங்களாம் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்றதே இல்லைங்க, ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் உபதேசம் கொடுத்துக்காரு. ரொம்ப இங்க எதையுமே அவனை லிட்ரலா பேசவில்லை, ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வராங்க, கானானுக்கு போறாங்க. வழியில ஒரு இடத்துல மோசே ஒரு 40 நாள் மேல போயிடுறாரு. இப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம். கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். கொண்டு போக போறது யாரு? கர்த்தர். நடுவுல யார் அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு? ஒரு கண்ணுக்குட்டி. வந்தது மட்டுமல்ல, அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு பண்டிகையை ரெடி பண்ணிட்டு அந்த பண்டிகைக்கு அவங்க சொல்ற பேரு கர்த்தருக்கு பண்டிகை. இதுதான் வஞ்சிக்கிறது. இன்னைக்கு இருக்கு உலகத்தில் உள்ள உபதேசத்தை கர்த்தருடைய உபதேசமாய் உங்களுக்கு போதிக்கிறவர்கள் அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு, அது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் எப்பவும் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுவேன், என்ன தெரியுமா? உலக ஆசீர்வாதத்துக்கான பிரசங்கத்தை சபையில கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏங்க உலக ஆசீர்வாதமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் இருக்கு. நம்முடைய தேவைகள் கண்டிப்பாக இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, சாப்பிட போறீங்க. போன உடனே என்ன ஆர்டர் கொடுப்பீங்க தெரியுமா? இட்லி அப்படின்னா இட்லி சொல்லுவீங்க, தோசைன்னா தோசை சொல்லுவீங்க, பூரினா பூரியும்பீங்க. என்னைக்காவது இட்லி ஆர்டர் கொடுக்கும்போது சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், தண்ணி அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு பிளேட் இட்லி அவ்வளவுதானே சொல்லுவீங்க. அது கூடவே என்ன செய்யும்? சட்னி, சாம்பார், தண்ணி எல்லாம் அது வரும். வராட்டி நீங்க சொல்லுவீங்க, எங்கப்பா சட்னி எங்க, எங்க சாம்பார் எங்க? அது டிஃபால்ட்டா அதோட வந்துடும். ஆனா நீங்க சாப்பிட போறது, ஆர்டர் பண்ண போறது என்னது? இட்லி ஆர்டர் பண்ண போறீங்க. அவ்வளவே உபதேசம். சபைக்கு நீங்கள் வருவது பரலோகத்துக்கு போவதற்கான உபதேசத்தை கேட்பதற்கு, மறுரூபம் ஆவதற்கு, பரிசுத்தம் ஆவதற்கு, விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இதோட கூட இந்த உலகத்தின் ஆசீர்வாதமும் கூட கொடுக்கப்படும். அது டிஃபால்ட்டா அதுல இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான், அது நடக்கும். ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த கூட கொடுக்கப்படுகிற கான்சென்ட்ரேஷனுக்காக தான் சபைக்கே வரோம். அதையே ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறோம். அதுக்காக தான் நான் சபைக்கு வரேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு வகையாய் உங்களை மோசம் போக்குற உபதேசம். உலகத்தின் ஆசீர்வாதத்தை அவன் என்ன சொல்றான்? ஏசபேல் என்ன பண்றாளாம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஏசபேல் என்ன பண்றாங்களாம்? ஒரு காரியத்தை உண்டாக்கி ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்களாம், உட்கார வச்சு. இவங்க எல்லாம் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள்,
தோப்பு விற்கிறக்காரர்களும் இருக்கிறார்கள். இவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ ஏசபேல் போடுற சாப்பாடுல என்னங்க தப்பு இருக்குது? ஏசபேல் சாப்பாடு போடுறாங்க, நாங்க போறோம், சாப்பிடுறோம், வந்துடுறோம், இவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏசபேல் யாரு? ஒரு நாட்டுடைய ராஜகுமாரத்தி. அவங்க ஒரு மரியாதை நிமித்தமா எங்களை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிடுறது என்ன இருக்கு? இப்ப நீங்க ஏசபேல்ங்கிற இடத்துல, ராஜகுமாரத்திங்கிற இடத்துல இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உள்ள உலகத்தின் ராஜ்யங்களை, இன்னைக்கு உள்ளவர்களை கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உள்ள ராஜாக்கள், இன்னைக்கு உள்ளதானவர்கள் ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை கூப்பிடுறாங்க. அது மதவாதிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், கூப்பிடுறாங்க. நீங்கள் போய் உட்கார்ந்து அவரோடு கூட என்ன பண்ணுகிறீர்கள்? போஜனம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய வியூல என்னன்னா என்ன தப்பு இருக்கு? கூப்பிட்டாங்க, போனோம், உட்காரோம், சாப்பிடுறோம். இதைத்தானே ஏசபேலும் செஞ்சிருக்கிறாங்க. இதைத்தானே ஏசபேல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கூட போய் உட்கார்ந்து சாப்பிடுறதை வேதம் சொல்லுது அருவருக்கிறார் கர்த்தர். இல்ல வேணாங்கிறாரு. அவங்க கூட போய் உட்கார்ந்து சாப்பிடாதேங்கிறாரு. அந்நியரோட கூட கலவாதேங்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல நான் சொல்றது ஊழியக்காரங்களை மட்டும் இல்ல, விசுவாசின்னு சொல்றேன். விசுவாசிகளும் உலகத்தோடு கூட இணைந்து சில காரியங்களுக்கு தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி போகும்பொழுது இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்களும் போனோம், ஒன்னா இருந்து பண்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவன் அவருக்குரியவன் அல்ல. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்துல வாங்கல், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ஒண்ணு இது இல்ல அது. அப்போ உங்களுக்கு சபைக்குள்ள ஒரு மாதிரி வாழ்க்கை வாழணும், சபைக்கு வெளியே ஒரு வாழ்க்கை வாழணும். சபைக்கு வெளியே நீங்க சொல்றது சரி, சபைக்கு உள்ள நீங்க சொல்றது சரி. அங்க அது சரி, இங்க இது சரினா அது மாய்மாலம் இல்லையா? ஒண்ணு இங்க இதுனா அங்கேயும் அதுதான், அங்க அதுனா இங்கேயும் அதுதான். ரெண்டும் மாறி மாறி வராது இல்ல. ஒண்ணு நாங்க இங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க அதை ஒத்துக்கிறீங்க, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வெளியே போய் சொல்றீங்க. அதை நாங்க கடிந்து கொள்ளும் போது அது உலகத்துக்கு அப்படித்தான் இருக்க முடியும். நான் சொல்றேன், இதுதான் ஏசபேல் பந்தி. அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட கூட இருக்கிறோம், அவங்க கூட சேர்ந்துக்கணும், அங்க ஒன்னா இருந்துக்கணும். இங்க வரும்போது இவங்களோட சேர்ந்துக்கணும், இவங்களோட ஒன்னா இருந்துக்கணும். இங்கேயும் நான் நல்லவனா காட்டிப்பேன், அங்கேயும் நான் நல்லவனா காட்டிப்பேன். இதை கர்த்தர் அருவருக்கிறார். ஒண்ணு கர்த்தருடைய பந்தி, இல்லனா ஏசபேல் பந்தி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. ஒண்ணு கர்த்தருடைய பாத்திரம், இங்கே இல்ல தேவனுடைய பாத்திரம். இது பரிசுத்தமானது. இங்கே சில காரியங்கள் கடினமாகத்தான் இருக்கும். இது பரலோகத்திற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். எல்லாமும் இருந்துகிட்டு எல்லா மாதிரியும் வாழ்ந்துகிட்டு நான் பரலோகத்துக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தாட் ஒன்று இருக்கு, பேலன்சிங் டாக்டரின் அப்படின்றாங்க. என்ன பேலன்ஸ் அப்படின்னு சொன்னா, அப்படி இருந்துக்கணும் இப்படி இருந்துக்கணும், அப்படி பேலன்ஸா போய்க்கணும். பேலன்ஸை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது, விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது, இருளுக்கும் ஒளிக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒண்ணு இது இல்ல அது. ரெண்டத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போகணும்னா, இப்போ சொல்றேன், சபை பெருகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும், வீடு உங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புல நிக்குமா? இதான் கேள்வி. நியாய தீர்ப்புக்கு ஏத்த மாதிரி தான் நாம வாழணும். இன்னைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு நியாய தீர்ப்புல ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு அற்புதம் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டா அப்புறம் போய் நியாய தீர்ப்புல கர்த்தர்கிட்ட நிக்கிறான். நிக்கும் போது வசனம் சொல்லுது, உன்னை எனக்கு தெரியாதுங்கிறார் ஆண்டவர். இல்ல ஆண்டவரே, பிசாசு துரத்தின, தீர்க்க தரிசனம் உரைச்சேன், வியாதி சுகமாக்கின, தெரியாதுப்பா. இல்ல அன்னைக்கு அவ்வளவு அற்புதம் நடந்துச்சே, என் பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்யல, நீ உன் சித்தத்தின்படி செஞ்ச, அந்த பூமியில உனக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீ கீழ்ப்படிஞ்ச, அது கொடுத்துட்டேன், செஞ்ச பாவத்துக்கு இப்ப தண்டனை வருது. அவ்வளவுதான். ஒண்ணு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர், இல்ல பாகால் தெய்வமானால் பாகால். பாகாலுடைய தீர்க்க தரிசியிலே உட்காந்துப்பேன், கர்த்தருடைய தீர்க்க தரிசி கூட போய் உட்காந்துப்பேன். இவங்க கிட்ட நல்லவனா இருந்துப்பேன், அவங்க கிட்ட நல்லா இருந்தப்பா கிடையாது. இதை ஏன் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருன்னா, கடிந்து கொண்டு சொல்றதுக்காக சொல்லல. உங்கள் மேல கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, காடுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை பயன்படுத்தணும்னா உன்னை பியூரா மாத்தி தான் செய்ய முடியும், இல்லைன்னா உன்னை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்றதுக்கு உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். அழுக்கு பாத்திரத்துல பால் காய்ச்ச முடியாது. அப்போ ஒரு பாத்திரத்துல பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு உன்னை யூஸ் பண்ண முடிவு பண்ணா, உன் பாத்திரத்தை மொத்தமா கழுவணும், சுத்தமாக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. ஒன்னு ஏசபேல் பாத்திரம், இல்லையா கர்த்தருடைய பாத்திரம். எதுல நாம பானம் பண்ண போறோங்கிறதா இப்ப கேள்வி. நான் அங்க போகும்போது அப்படியே இருந்துப்பேன்,
இங்க வரும்போது இப்படி இருந்துப்பனா இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு திட்டவட்டமா சொல்றார். அதுவும் இந்த கடைசி காலம். இப்போ ஆண்டவர் உலகம் ரொம்ப மோசமா போகுது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. நம்முடைய வேலை கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. வேற யார் ராஜ்யம் வரணுங்கிறத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். நம்ம வேலை ஆண்டவரை தேடுவது, மனுஷனுக்கு பின்னால் போவதல்ல, ராஜகுமாரத்திகளுக்கு பின்னால் போவதல்ல, ராஜாக்களுக்கு பின்னால் போவதல்ல. நம்முடைய வேலை தேவனுக்கு பின்னால் போவது. நான் சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளை படி இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ தானியேல் பாபிலோன்ல இருக்கிறார். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. நல்லா கவனிங்க. ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று, அதாவது அது பாபிலோன் கம்யூனியன். நம்ம எப்படி பேய்களின் பாத்திரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி அது பாபிலோனில் உள்ள ஒரு கம்யூனியன். என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவருடைய போஜனம் ஒண்ணு இருக்கு, பானம் ஒண்ணு இருக்கு, ரெண்டு எடுத்து கொடுக்கிறாரு. இது ராஜா அந்த அவர் விக்கிரகத்துக்கு படைச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறது. டேனியல் சொல்றாரு, அது எனக்கு வேண்டாம். அது வெஜ்ஜா நான் வெஜ்ஜாங்கிற பேச்சே கிடையாது. அது அவரை அப்ப திராட்சை ரசம் குடிக்காம இருந்திருக்காருன்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு. அப்ப திராட்சை ரசம் வெஜ் இல்லையா? அந்த இடத்துல தெளிவா இருக்கு பாருங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. அதுக்கு பேரு பாபிலோனியன் கம்யூனியன். நீ ராஜாவோட அரண்மனை கொண்டு போ, என்ன முன்னாடி உட்காரவை, கொலு மண்டபத்தில் உட்காரவை. ஏன்னா 2ஆம் அதிகார கடைசியில கொலு மண்டபத்தில் இருந்தார், கிங்ஸ் கேட்னு இருக்கு, அங்க உட்கார வையே. இல்ல ராஜா வீட்டிலேயே கொண்டு போய் உட்கார வையே. ஆனால் நான் ராஜா அந்த தீட்டுள்ள பாத்திரத்தில் நான் பானம் பண்ண மாட்டேன். இதுதான் வைராக்கியம். இதுதான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எதை வேதம் அருவருக்குதுன்னு சபைக்குள்ள கேட்கிறீங்களோ செய்றீங்களோ அதை வெளியும் செய்யுங்கன்றாரு. அங்கேயும் செய்யுங்க. எந்த ஒரு சோதனையெல்லாம் மேல வரவே முடியாதுல்ல. உங்களுக்கு என்னன்னா சோதனையும் வரக்கூடாது, அட்ஜஸ்டும் பண்ணிக்கணும், பரிசுத்தமாயும் காட்டிக்கணும். உங்களுக்கு ஏற்ற ஒரு சுயநிதி நியாயப்பிரமாணத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவீங்க. இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரும் பரலோகத்தை கொடுத்துடணும். அப்படின்னா எலியா ஏசபெல்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே, போயிருக்கலாம் தானே. யோவான் ஸ்நானகன் ஏரோதுகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. இயேசு கிறிஸ்து பரிசேயரோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. இப்ப என்ன பிரச்சனை வரப்போகுது? இயேசு என்ன சொல்லிருக்கலாம் பரிசேயரை பார்த்து, சரி நான் ஒரு பிரச்சனை பண்ணலீங்க, நான் உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு நான் வனாந்தரத்துல இந்த பக்கம் ஜோம் பண்ணிக்கிறேன், நீங்க ஊருக்குள்ள ஜோம் பண்ணீங்க, மிச்ச மீதி ஆளை என்கிட்ட அனுப்புங்கன்னா வேலை முடிச்சா இல்லையா? அப்புறம் எதுக்கு ஏரோதுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் பிரச்சனை வரப்போகுது? ஏரோதா காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கலாமே. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, there is no compromise. ஒன்னு இது இல்ல அது இல்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு ஏத்த மாதிரி தலைவர்களுக்கு ஏத்த மாதிரி நான் போவேன்னா கர்த்தர் உன்னை குறித்து பரிதாபப்படுகிறார். ஏன்னா நீ என்ன நினைக்கிறேன்னா மேல உள்ளவங்க இவங்க எல்லாம் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா தான் நல்லது, இல்லைன்னா தப்பு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் மேல இருக்கிறவன் தப்பு பண்ணானா தப்புன்னு சொல்லு, முடியலையா விலகிக்க, அவங்க கூட சேர்ந்து நீயும் தப்பு பண்ணாத, உனக்குன்னு ஒரு சுயநிதி உண்டாக்கிக்காதன்னு கர்த்தர் சொல்றாரு. அதைத்தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஏசபேல் வஞ்சிக்கும்படி போதிக்கிறாள். அவ என்ன சொல்ற, சாப்பிட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன அதுல வேற சில சொல்லுவாங்க, நீங்க சாப்பிட்டு நீங்க பாட்டு போங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறான். அதே தான் இங்க சொல்லப்படுது. சில காரியங்கள் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ பண்ணக்கூடிய எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனா நான் உன்னை என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா வேணாம் விட்டுரு, இது நல்லதுக்கு இல்ல. ஏன்னா உன் மேல வச்சிருக்கிற பரலோகத்துடைய திட்டம் பெருசு. உங்களை எதிர்க்கிறவன் ஒரு கோலியாத்தான் இருப்பான். நீங்க அவனை மட்டும் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ராஜ்யபாரமாக இருக்கும். நீங்க ஒரு கோலியாத்துக்கு பயந்தீங்க, ஒரு ராஜ்யபாரம் போயிடும். எதுன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். சில நேரத்தில் அப்படித்தான் வரும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, தம்பி நீங்க கொஞ்சம் அப்படி போங்கப்பா, அப்படிதான் இருக்கணும்பா. முடியாதுப்பான்னு. முடியாதுப்பா. உன்னை திருப்திப்படுத்தி நான் உலகத்துல சந்தோஷமா வாழ்றதை விட தேவனை திருப்திப்படுத்தி இங்கேயும் சந்தோஷமா இருப்பேன், அங்கேயும் சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஆண்டவர் ஒண்ணு இங்க கையெல்லாம் விடுறது இல்ல. பாருங்க, சரீரத்தை அழிக்க வல்லவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமானால் ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். எனக்கு ரொம்ப என்ன, எவனா ஒருத்தன் நம்மளை அழிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், எனக்கு சந்தோஷமாயிரும். எவனா ஒருத்தன் சொல்லிட்டானா, என்னன்னா அவன் சொல்லிட்டானா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நமக்கு உயர்வு வரதுக்கு முன்னாடி ஒருத்தனை அனுப்பி விடுவாரு. உன்னை நீ எப்படி மேல வரன்னு பார்ப்பான். அப்பாடா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், நம்மள மேல வர போறோம். கவனிங்க, நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் பாய்க்காதே தான் போகும். நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை.
நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பாருங்க, சத்தியத்தை எதிர்த்து 10,000 பேர் நிக்கிறான். கர்த்தருக்காக சத்தியத்துக்கு நிக்கிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தேடுறாரு. நீங்க நின்னு பாருங்க, இயேசபேல் பந்தியில சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு 2வது போஜனம் கொடுப்பார். அது என்ன கொடுக்கிறார்? வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. இயேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? 2வது பாருங்க, இது இன்னொரு வகையான பராமரிப்பு. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இயேசபேல் பந்தியில போய் உட்கார்ந்தாச்சு. ஏதோ இயேசபேல்ல கிடைக்கும், எதுக்குங்க இயேசபேலை பகச்சுக்கணும்? அந்தமா பெரிய மனுஷி, அவங்க கூட இருந்துகிட்டு நம்மளும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா ஓடிடும், ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும். இயேசபேல் என்ன செய்வாங்க, அரசாங்கத்துல நாங்க இவரை நியமிச்சிருக்கிறோம்னு சொல்லி இயேசபேல் அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல ஏதோ ஒன்று போட்டு விட்டு, எப்படி கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் அவரை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி அவங்க அப்புறம் இயேசபேலுக்கு ஒரு பட்ட பதவி எல்லாம் கொடுத்து எல்லாம் அப்படி செஞ்சு விட்டுருவாங்க. இது ஒரு குரூப் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கு. இவங்க யார் தெரியுமா? இயேசபேல் கிட்ட போக மாட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஆவியில என்ன இருக்கு? வைராக்கியம் இருக்கு. என்ன வைராக்கியம் இருக்கு? அவ கூட போய் உட்காந்து நம்ம சாப்பிட்றதா, இத்தனை வருஷம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே, இது மாதிரி போய் இந்த மாதிரி ஆளோட சேர்ந்து சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு அதே நேரத்துல அவ கூட சேராட்டி என்ன பண்ணிடுவாங்களாம், தலையை வெட்டிடுவாங்க. அவங்க கூட சேராட்டி என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பாதிப்பு வரும். இந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாரு, அதே இயேசபேலுடைய படையிலிருந்து அவ கூட இருக்கிற ஒரு ஆள் ஒபதியா, அவனை வச்சு என்ன பண்றாரு, 100 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் போஷிக்கிறார். இந்த 100 பேரையும் கெபிக்கு 50 பேரா தங்க வச்சு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து அவன் என்ன செய்யறான், போஷிக்கிறான். இது 2வது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான போதனை, போஷிப்பு. 2 இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஆவியில வைராக்கியமா இருக்கீங்க, இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இந்த ஜனங்களுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல, இவனை நான் என்ன செய்வேன், இதுக்கு நடுவுல எப்படியும் நான் போஷிப்பேன். இந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். நான் வேணான்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு என்ன வரும், போஷிப்பு வரும். எனக்கு ஒரு உயர்வு எங்கிருந்தோ வரும். அதை எங்கிருந்து கொண்டாடுவார் தெரியுமா? பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணத்தை கர்த்தர் கொண்டாடுவார். எந்த இடத்துல உன்னை வீழ்த்துவேன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி உட்கார வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எவன் தரமாட்டேன்னு சொன்னானோ அவனையே தர வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாரு முடியாதுன்னானோ அவன் வீட்டுக்குள்ள இருந்தே சாப்பாடு வருது. இப்போ 100 பேருக்கு உபதியா சாப்பாடு கொடுக்கணும், 3.5 வருஷம் 100 பேருக்கு தரணும். அப்ப அந்த 100 பேருக்கு உபதியா சாப்பாடு எங்க இருந்து கொண்டாந்துருப்பாரு? இயேசபேல் அரண்மனையில தான் கொண்டாந்துருப்பாரு. இல்ல இயேசபேல்ட்ட வாங்குற சம்பளத்துல இருந்து உபதியா கொடுத்திருப்பாரு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். ஆக மொத்தத்துல மறைமுகமா இது யாருகிட்ட இருந்து வருது? இயேசபேல்ட்ட இருந்து வருது. அவ சொல்றா தலையை வெட்டுன்னு, இவன் சொல்றான் அவகிட்ட இருந்தே உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இதை கர்த்தரால் செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எங்க முடியாதுன்னு ஒரு இடத்த சொல்றீங்களோ அதே இடத்தில் வைத்து கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவர். இப்போ சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் தான் பெரியவர். நம்மில் இருக்கிறதான் பெரியவர். அவன் கைய ஓங்குவான், கோலியாத்து வருவான், பேசுவான், சவுண்டு கொடுப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம் கையில் தான் கொடுத்து வச்சிருக்கிறார். அவனுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. எல்லாம் வாயில உதாறு விடும், பேசுவான், சேசனத்துல அடிக்க கூட செய்வான். ஏசுநாதரே அடிச்சாங்க, ஒப்பு கொடுத்தாரு, அடிக்க செய்வான். கடைசியில ஜெயிச்சது யாரு? நம்ம ஆண்டவர் தான் ஜெயிச்சார். இப்போ நம்ம தான் ஜெயிப்போம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஐயோ முடியாதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொஞ்சம் வேறுபடுத்திக்கோ, டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ, அவங்கள விட்டு கொஞ்சம் நீ ஒதுங்கி வா, அந்த கூட்டத்தோட கூட உட்காராத, நீ உன்னை தனித்து காட்டு, நீ என்னுடையவன் என்னுடையவள்னு காட்டு, நான் உன்னை எப்படி பராமரிக்கிறேங்கிறத மட்டும் அதுக்கப்புறம் பாரு. எகிப்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு மன்னா வராது, கொஞ்சம் வெளியே நீ விட்டு வனாந்தரத்துக்கு வா, மன்னா எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. எகிப்துல இருக்கிற வரைக்கும் கண்மலை தண்ணி வராது, கொஞ்சம் எகிப்தை விட்டு வெளியே வா, செங்கடலை மட்டும் தாண்டிடு, நான் உனக்கு எப்படி மன்னா கொடுக்குறேன்னு பாரு. எகிப்துல இருக்கிறவனுக்கு வனாந்தரத்துல போறவனை பார்த்தா கொஞ்சம் எப்படி இருக்கும், ஏளனமா தான் இருக்கும். ஊரோட ஒத்து வாழும்பா, ஊரோட ஒத்து வாழு, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம், அப்பதான் இது சரி வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் செங்கடலை தாண்டிடு, எவன் பேச்ச கேட்காத, என் பேச்ச கேளு, நான் காண்பிக்கிற திசைக்கு வா, நான் சொல்ற இடத்துல தங்கிடு. உனக்கு உபதியாவையோ அல்லது காக்காவையோ எதை வச்சும் கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
உங்களுக்கு வேணுங்கிறது வரும். கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் வந்து நிற்கும். இப்பவும் சொல்றேன், என்ன வச்சுதான் திருப்பியும் சொல்றேன், நமக்கு போஷிக்கிற அளவுக்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவனை கொண்டு கர்த்தர் போஷிப்பார். நமக்கு போஷிக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குதுன்னு கர்த்தர் நினைக்கல. கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, அவன் என் பையனை போஷிக்கிற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதான் முதல்ல அவனை செக் பண்ணிக்கிறாரு. அந்த தகுதி இருந்தாதான் என்ன செய்வாரு? போஷிப்பார். நமக்கு ஒரு வியூ இருக்கும். அதனாலே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போஷிக்கும்படி நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆனா நீ மட்டும் நான் சொல்ற இடத்துல போய் தனியா தங்கி இரு, கேரி தாற்றங்கரையில. நீ உன் இஷ்டத்துக்கு ஏசபேலோட இருந்து ஆசீர்வாதமா இருக்கணும்னா எங்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் வராது. நான் கொடுக்கிற மகிமை வராது, நான் கொடுக்கிற பிரசன்னம் வராது, நான் உனக்கு வச்சிருக்கதான மேன்மைகள் உனக்கு கிடைக்காது. அது வேணும்னா நீ போய் ஓரமா ஒதுங்கி ஒரு கெபிக்குள்ள இரு, அங்கே வரும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எப்படி போஷிக்கிறார் பாருங்க. அதுவும் கொண்டாந்து உபதியா டெய்லி கொடுக்குறானாமா. நான் மறைத்து வைத்து போதிக்கிறேன். எவ்வளவு பெரிய சேஃப்டி பாருங்க. இது கர்த்தர் செய்கிறார். ரெண்டாவது, இது ஒரு போஜனம். உங்களை நீங்க கர்த்தருக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சில தியாகம் பண்ண வேண்டி இருக்கும். இப்பயும் சொல்றேன், அதுக்கு சில தியாகம் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க நினைக்கிற ஆசீர்வாதத்துக்கு இருக்காது. சில நேரங்களிலே இதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டி வரும், சில தியாகம் பண்ண வேண்டி வரும், சில காரியங்களை இழக்க வேண்டி வரும். கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களை கொண்டு போய் கிபியில உட்கார வைப்பாரு. ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீங்கள் நினையாத ஆள் கொண்டு உங்களுக்கு கர்த்தர் போஷிப்பார். உபதியா கொண்டு வந்து கொடுத்தானா சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டான். கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு தான் கொடுத்துருப்பான். ஏன்னா அவன் அரசாங்க அதிகாரி, ஆகாப்புடைய ரைட் ஹேண்ட். ஆகாப்புக்கு அவன் ரைட் ஹேண்ட். கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான்? ஏதோ ரோட்டில் போகிற சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டான். அவன் ஓரளவுக்கு அவன் டீசெண்டான சாப்பாடு தான் கொடுத்துருப்பான். அதை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் தேட வேண்டியது, நீங்கள் ஏற்க வேண்டிய போஜனம் அல்லது போதனை எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேறு பிரிக்கப்பட்ட போதனை. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் கொடுப்பார். கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசி. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இது 3வது. இப்போ கவனிங்க, முதல் கூட்டம் ஏசபேல் கூட உட்காந்து அவங்களோட சாப்பிட்ற கூட்டம். அந்த கூட்டத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அது ஏசபேலினால் வருகிற ஆசீர்வாதம். ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் என்னாச்சு தெரியுமா? எலியாங்கிறவனால எல்லாரையும் வெட்டி போடுடான்ட்டான். என்னாச்சு? நியாய தீர்ப்பில் அவங்க யாருமே நிலைநிற்கவில்லை, வெட்டி போடப்பட்டார்கள். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு, இது கெபிக்குள்ள தங்கி இருக்கிற கூட்டம். இவங்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வேறு பிரிச்சுப்பான், ஏசபேலோட சேர மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். சில ஆட்கள் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம போனோம் வந்தோம், நமக்கு எதுங்க பிரச்சனை, யார் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன, தப்பு நடந்தாலும் கேட்க மாட்டான், நடக்காட்டியும் கேட்க மாட்டான். ஆனா அவன் கரெக்டா இருப்பான். அவருங்க என்ன செய்வாங்க? பர்ஃபெக்ட். மற்றபடி தப்பு செய்யறவங்களை பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை, எந்த கவலையும் இல்லை. கேட்டா எதுக்கு பிரச்சனை, ஏசபேல எதுக்கு வேண்டி வரும். அதுக்கு பதிலா உபதியா சாப்பாடு கொடுக்குறாரா, சாப்பிட்டோமா, ஜோம் பண்ணமா, கெபிக்குள்ள இருந்தோமா, கர்த்தர் ஒரு நாள் விடுதலையாக்குவார்னு வெயிட் பண்ணுவோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இது நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? இதுதான் 90% கூட்டம். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல 90% கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை எப்படி போனா என்ன, ஆவிக்குரிய உலகம் எப்படி போனா என்ன, எவன் என்ன கள்ள உபதேசம் பேசினா என்ன, யார் சபையை மோசம் போக்கினா என்ன, எதை பத்தி அவங்களுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. ஆனா அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க. நான் கரைப்படாதபடி என்னை பார்த்துப்பேன், அழுக்காகாதபடி பார்த்துப்பேன். மற்றபடி ஏசபேல் பந்தியில் போய் உட்கார்றவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவனை திருந்தவா போறான், அவங்ககிட்ட கர்த்தர் இல்லையா? அவன் சொல்ல மாட்டாரா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நான் உண்டு என் வேலை உண்டு. இப்படி ஒரு குரூப் இருக்கு. இதான் மெஜாரிட்டி. இது கர்த்தருக்கு இவன் மேல கோபம் இல்லை, ஆனா இவனை பயன்படுத்த முடியாது. இவனை என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு வகையான செல்ஃபிஷ், ஒரு வகையான. ஆனா இவன் கர்த்தரை நம்பி வந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணிடுவார், இவனை போஷிச்சிருவார், தந்துருவார், உபதேசம் கொடுப்பாரு, நல்லா போகும், ஆவிக்குரிய வாழ்க்கை போகும். ஆனால் உப்பு சப்பு இல்லாம இருக்கும்ல, அந்த மாதிரி ஆள் அவன் வாடின்னு இருப்பான். சில ஆட்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 வருஷமா வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பெருமையா ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், பின்னாடி உட்காருவோங்க, ஆரம்பித்த பிறகு தான் போவோம், கடைசி ஜபத்தில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். நாங்கள் எதுலையுமே ஈடுபட மாட்டோங்க. நம்ம சர்ச்சுக்கு போனோமா, தேவனை ஆராய்ச்சோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும்.
நம்ம எதுக்குங்க மற்ற விஷயத்துல தலையிட்டும்பா. இதே மாதிரி நீங்க உங்க வீட்டில் சொல்லி பாருங்க. ஒரு இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைக்கிறாருன்னா உன்னை அட்மாஸ்பியருக்கு வைக்கல, அவரு நிரம்பி இருக்கணும்னு வைக்கல. இந்த பூவை வச்சிருக்கோமே, இந்த பூவை எதுக்கு வச்சிருக்கோம்? அழகுக்கு வச்சிருக்கோம். அந்த கேமரால இருந்து எடுக்கும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இதை எடுத்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப புரியுதா? இதை தூக்கி போட்டாலும் இப்போ யாரும் ஒன்றும் அழகை பார்க்க போறதில்ல, செய்தி பார்க்க போறாங்க, ஆராதனையை பார்க்க போறாங்க. ஆனா இதை தூக்கி போட்டா என்ன ஆகும்? இதை தூக்கி போட்டா என்ன ஆகும்? மெசேஜே கேட்காது உங்க யாருக்கும். அங்க இருக்கவங்க சொல்ல எனக்கு கேட்கலம்பா. அப்போ இது நிக்கிறதுக்கும் இது நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி. சிலதுல இதுதான், ஆனா அழகு நிரம்பி இருக்கும். நம்மளுக்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், நிறைவாய் இருக்கிறது. உங்களால என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு? ஆசாரிப்பு கூடாரத்தை எடுங்க. ஆசாரிப்பு கூடத்துல கர்த்தர் எல்லா பாத்திரத்தையும் செய்ய சொல்றாரு. ஏதாவது அங்க சும்மா இருக்குமா பார்த்திருக்கீங்களா? ஆசாரிப்பு கூடத்துல ஏதாவது ஃப்ரீயா இருக்குதா? ஆண்டவர் பாருங்க, அழகுக்கு ரெண்டு பூவை தொங்க விடுன்னு சொன்னாரா? அவர் உள்ள வச்ச அத்தனைக்கு என்ன இருக்கு? ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்கு. உள்ள வச்சதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. அதே மாதிரி தான் உங்க அத்தனை பேரையும் உள்ள கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏதோ நாங்க கவலைப்படுவோம், கண்ணுக்கு முன்னாடி நீங்களாம் இல்லாட்டி வருத்தப்படுவோம்னு நிரப்பல. உங்களை கொண்டு வந்து வச்சதுக்கு பரலோகத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு. கெபில உட்காந்து சாப்பிட்டு போற கூட்டமா இருக்கக்கூடாது. இன்னொரு கூட்டம் இருக்கு. இப்ப யார் தெரியுமா? வாசிங்க அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இவன் யார் தெரியுமா? பக்தி வைராக்கியம். இவனால ஆவிக்குரிய உலகத்துல தப்பு நடக்கிறத சகிக்கவே முடியாது. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, கர்த்தருக்கு விரோதமா செய்யறாங்கன்னா அவன் மனசு என்ன செய்யுது? வாதிக்குது. என்னடா இப்படி பண்றீங்கன்னு கேட்கறான். என்னடா இந்த மாதிரி பண்ணி திரியுறீங்க? இது கர்த்தருடைய தேசம்டா, இப்படி பண்ணுவீங்களான்ட்டு ஒரு வைராகியம் வந்து என்ன பண்றான்? கோபத்துல 400 பேரை வெட்டி போட்டுறான். இது நியாயப்பிரமாண காலன்றதால சரி, அவன் காலத்துக்கு வெட்டி போட்டுறான். இப்போ அவனுடைய நிலைமை என்ன? 24 ஹவர்ஸ்ல உன் தலையை வாங்குவேன்ட்டு அந்த அம்மா. 24 ஹவர்ஸ்ல என்ன பண்ணிடுவேன்? தலையை வாங்கிடுவேன் அப்படின்ட்டான். இப்போ இவன் பார்த்தான், வனாந்தரத்துக்கு ஓடிட்டான். ஓடி போய் ஒரு சூரச்செடிக்கையில படுத்துட்டு, ஆண்டவரே போதும்பா விட்டுருங்க, நான் பக்தி வைராக்கியமா இருந்து ஏதோ நல்ல ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் பண்ணலாம், ஏதாவது செய்யலாம்னு நினைச்சா என்னத்தான் கொல்ல பார்க்கறான். ஒன்னும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்தவன் கெபில நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி, ஏசவனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனவன் நல்லபடியா சொகுசா இருக்கான். இந்த நல்லா சத்தியம் பேசின நான் என்ன ஆயிட்டேன்? சத்ரு ஆயிட்டேன். இப்ப இந்த கெபில இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எலியாவை பார்த்து, இந்த ஆளு வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்திருக்கலாங்க. கெபில இருக்கவன் என்ன சொல்லுவான்? நீ வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்திருக்கலாம், நாங்க இல்ல என்னமோ எங்களுக்கு தெரியாத மாதிரியும் இவருக்கு மட்டும்தான் வைராக்கியம் வந்தா மாதிரியும் சும்மா உட்காந்துக்கிட்டு பேசிவிட்டு பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வனாந்தரத்துல சுத்தி திரியுது. இவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னொருத்தருக்கான் பாருங்க, ஏசபேல் பந்தியில அவன் சொல்லியிருப்பான், நான் அப்பவே இந்த எலியாவை சொன்னேங்க, வா எலியா ஒரு சீட்டு போட்டு விடுறேன் பக்கத்துல, அந்த அம்மா நமக்கு வேண்டப்பட்ட அம்மா தான், சொன்னோம்னா ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்கோம், நீ பாட்டு நல்லா ஓடி இருக்கலாம். நல்ல டேலண்டட் ஃபெலோ தாங்க அந்த பையன், பேச்சை கேட்காம இப்படி கெட்டு போயிட்டான், இவெல்லாம் பொழைக்க தெரியாதவன் அவன் சொல்லியிருப்பான். இவன் சொல்றான், என்ன ஆண்டவரே, அப்படிப்பட்டவன் நல்லா இருக்கான், இப்படிப்பட்டவன் கெபிக்குள்ள இருக்கான், நான் ஒருவன் மாத்திரம் இப்படி சுத்திட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், எலியா அவன் சாப்பிட்றது ஏசபேல் சாப்பாடு, இவன் சாப்பிட்றது ஒபதியா சாப்பாடு, ஆனா நீ சாப்பிட்ற பத்தியா அது ஏன் சாப்பாடு. பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி நான் உன்னை போஷிப்பேன், அது தழலில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் வந்து உன்னை போஷிக்கும். உங்களையும் என்னையும் கத்தர் கொடுக்கிற எல்லாருக்குல்ல, அது ஹெவன்லி ட்ரெஷர். உங்களை எண்ணி படத்துல அது பரலோகம் நடத்துது. நீ மனுஷனை நம்பி வாழ்றவன் அல்ல, கர்த்தரை நம்பி வாழுகிறவன். நீ இம்மைக்காக வாழுகிறவன் அல்ல, மறுமைக்காக வாழுகிறவன். உன்னை கொண்டு கர்த்தர் வேறொன்னு செய்ய போறாரு. நீ ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தோம் சாவர வரைக்கும் சாப்பிட்டோங்கிறவன் இல்ல, நீ சாகவே மாட்ட, நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகத்துல அவரோடு கூட போக போற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இதுதான் வழி.
இதான் ரூட், இப்படித்தான் போனோம். வனாந்தரத்தின் வழியாய் போக வேண்டியது அவசியம். இல்ல வனாந்தரம் வேண்டாம், நல்லபடியா போய் கெபில போட்டு பீஸ்ஃபுல்லா இருக்க இருந்துக்கோ, ஓ இஷ்டம். இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏசபேல கூட உட்காந்து சாப்பிட்டுப்போம். அதுக்கப்புறம் ஏசபேல் போன பிறகு எகு வருவான், எகு கூட போய் சேர்ந்துப்பான் ஒருத்தன். ஏசபேல் இருக்கிறவன் என்ன செஞ்சிருவான், எகுடி போயிடுவான். எனக்கு அப்பவே தெரியும் எகு நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்கன்னு. நீங்க ஆட்சிக்கு வரணும் நான் ஜெபம் பண்ணேன் தெரியுமா. இவன் ஏசபேல்ட்டியும் உட்காந்துப்பான், எகுட்டியும் உட்காந்துப்பான். ஒரு நாள் வரும் வெட்டப்படுவான், ஒரு நாள் வரும் வெட்டப்படுவான். ஆனால் எலியாங்கிறவன் யார் தெரியுமா, அவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு, ஆவியில ஒரு அனல் இருக்குது. அவனால இவன் எவனோடையும் ஒத்து போகவே முடியாது, இதோடு கூட ஒத்து போக முடியாது. என்னால ஏசபேல் கூட உட்காரவே முடியாதுங்க. சரி அமைதியா இருக்கியா, அமைதியாவும் இருக்க முடியாதுங்க என்னால. இவ்வளத்தையும் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன். எனக்குள்ள என்னுடைய தேசத்துக்குள்ள என்னுடைய கர்த்தருடையதான அந்த ஊழியத்துக்குள்ள இப்படி ஒரு தப்பு நடக்கும் போது என்னால எப்படி கேட்காம இருக்க முடியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நிக்கிற உத்தமத்தில் கடைசி வரை உண்மையாய் இரு. இந்த உலகம் சொல்லும் தப்போட ஒத்து போகாதீங்க. இயேசுநாதர் ஒத்து போயிருந்தாருன்னா சிலுவையே இல்லை. ஆமா தானே, இயேசுநாதர் ஒத்து போயிருந்தா சிலுவையே இல்லைல்ல. யோவாசான ஒத்து போயிருந்தா கழுத்து தப்பிச்சிருக்கும்ல. கழுத்து தப்பிச்சு ஏரோதியாலோடு கூட வாழுவதை விட கழுத்து வெட்டப்பட்டு பரலோகத்துக்கு போவது மேல். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த பரிசேரோட வாழ்வதை விட சிலுவையை எடுத்துக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது நல்லது. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வைராக்கியம். கர்த்தர் சொல்றாரு, வனாந்திரம் வரதான் செய்யும், எல்லாவனும் சேர்ந்து விரட்டுவான். ஏசபேல் பந்தியில் இருக்கிறவன் நல்லவன் மாதிரி பேசுவான், அறிவில்லைம்மா எல்லாம் சொல்லுவான். உபதியா கூட இருக்கிறவன் சொல்லுவான், நம்ம பாட்டு இருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, நாங்களாம் இல்லையா. ஆமாப்பா ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நீ கெபிக்குள்ள மூடி கிடக்கிற ஆளுப்பா. ஆனா கர்த்தர் யாரை தேடுறா தெரியுமா, 100 அந்த உபதியாக்களுக்குள்ள அந்த 100 பேரை அல்ல, ஏசபேல் பந்தியில் இருந்த 400 பேரை அல்ல, கர்த்தர் ஒருவனை தேடினார். அந்த ஒருவன் தான் எலியா. அந்த ஒருவனாக உங்களை இருக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். நீ வா, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்றாரு, உனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவருக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு நீ வந்தினா உன்னை எடுத்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த 100 பேருடைய பேர் நமக்கு தெரியாது, தீர்க்கதரிசி பேரு. 400 பேர் தீர்க்கதரிசியோட பேர் தெரியாது. ஆனா ஒரு எலியாவுடைய பெயர் இன்னைய வரைக்கும் 4000 வருஷமாய் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. மீண்டும் எலியா வருவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களிலே இந்த ஓடுற கூட்டம் இருக்குல்ல, வேற வழி இல்லை, ஓடித்தான் ஆகணும். சில நேரத்தில் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். சத்தியம் பேசும்போது நீ சத்ருவா மாறத்தான் செய்வ. நீ கர்த்தருக்காக கரெக்டா வாழணும் டிசைட் பண்ணும்போது 4 பக்கத்துல இருந்து நெருக்கம் வரத்தான் செய்யும். உண்மை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஏசபேலோட இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்கும், ஏசபேல் வழிபாட்டு தலம். அதுல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, அது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே நேரத்தில் உபதியா கூட சேர்ந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போற வழிபாடு தலங்கள் நல்லா இருக்கும். ஆனா வைராக்கியமா இருக்க வழிபாடு தலத்துக்கு தான் எதிர்ப்பு வரும். இங்க ஏன் கட்டுறேன், இங்க என்ன பண்றேன், உன்னை இடிப்பேன் எல்லாம் சொல்லுவான். ஆனா கர்த்தர் ஒரு நாள் நமக்காக வழக்காடுவார். அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். நம்மை கர்த்தர் நிலைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த 3 இடத்துல நீங்க எங்க இருக்க போறீங்கன்றதா கடைசி கேள்வி. 3 இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்க போறீங்க? ஒன்னு ஏசபேல் கூட இருக்கலாம், முடிவு வெட்டப்பட்டு சாவீர்கள். எதை பத்தி பேசாம அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தன்னை மாத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாவங்கலாம் பேசக்கூடாது. பாவத்தையும் பண்ணிக்கணும், பரிசுத்தமாகவும் இருந்துக்கணும், அந்த பந்தியிலையும் எடுத்துக்கணும், பேய்களின் பந்தியிலையும் எடுத்துக்கணும், தேவ பந்தியிலையும் இருந்துக்கணும், அப்படியே போயிடணும் அப்படின்றவங்க முடிவு என்னன்னு இருக்காங்க. இன்னொன்று இருக்கு, நான் பாவம் செய்யலைங்க, அதே நேரத்தில் எனக்கு வைராக்கியம்லாம் கிடையாது, எனக்கு பிள்ளை குட்டி இருக்குது, குடும்பம் இருக்குது, நான் பாட்டு இப்படி ஓட்டிட்டு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா, 2 பிள்ளைகளை படிக்க வச்சோமா, இப்படியே போனோமா, யாரை கேட்டால் நமக்கு என்ன, நம்ம பாவம் செய்யல, பாவத்துக்கு துணையும் போல நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் மறைவா இருக்கிறேன், இருந்துட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தருக்கு இப்ப தேவை யாருன்னா, நான் மாத்திரம் பக்தி வைராக்கியமா இருந்தேன், அந்த ஆள் இப்ப கர்த்தருக்கு தேவை. ஏன்னா அவனை கொண்டுதான் கடைசி எழுப்புதல் இங்கே வரும். ஆண்டவர் வரத்துக்கு முன்னாடி கர்த்தருக்கு திறப்பில் நிற்கத்தக்க ஒருவனை தேடினார். அந்த ஒருத்தனை வச்சுதான் கர்த்தர் செய்வார். நீ தனியா தான் நிப்ப, யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க, நீ எல்லாரும் உன்னை ஏளனமா பேசுவாங்க, ஏன் உனக்கு அறிவில்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் உன் ஒருத்தனோடு தான் கர்த்தர் நிற்க போகிறார். அந்த ஒருத்தனை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவர் அந்த ஒருத்தன் வந்துட்டானா அவன் பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். நீங்கள் அந்த ஒருத்தனா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார்.
இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஒரு அத்தனை பேரில் ஒரு 120 பேர் கர்த்தருக்கு கிடைச்சாங்க. ஆண்டவர் உலகத்தையே தலைகீழ மாற்றிட்டார், கலக்கிறவங்களா மாற்றிட்டார். அதே மாதிரி இப்போ கடைசியாக கர்த்தருக்கு அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் தேவை, வைராக்கியம் உள்ள ஆண்கள் தேவை, வைராக்கியம் உள்ள சகோதரிகள் தேவை. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்டிப்பாக சொல்கிறேன், வனாந்தரத்தின் வழியாக தான் கடந்து போக வேண்டி வரும், நிச்சயம் வரும். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் நாமத்தை கொண்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வனாந்தரத்தில் ஒரு பரிசுத்தவான் கூட செத்து போனதே கிடையாது. கர்த்தர் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். உனக்கு என்ன வயசுங்கிறத பற்றிலாம் கவலையே இல்லை. நீ 18 இருக்கலாம், இல்லை 81 கூட இருக்கலாம். கர்த்தர் 70 வயசில் ட்ரம்ப்பை ஜனாதிபதியாக்கி அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்வார். 30 வயசில் இயேசுவை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்வார். ஆண்டவருக்கு தேவை ஏஜெல்லாம் இல்லை, வைராக்கியம் உள்ள அந்த ஒருத்தன். அது நீங்களா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? இப்போ கர்த்தர் தேடுறது அந்த ஒரு மனுஷனை தான். அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தருக்கு அந்த ஒரு மனுஷன் கிடைப்பாங்க. 16ஆம் நூற்றாண்டுல ஒரு மனுஷன் கிடைச்சார் கர்த்தருக்கு, மார்ட்டின் லூத்தர். ஒரே ஒரு மனுஷன். அவரை கொண்டு இந்த 400 வருஷம் கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். 450 வருஷம். அதான் ஆண்டவருக்கு தேவை. அதே மாதிரி இப்ப கர்த்தருக்கு அடுத்த ஒரு மனுஷனை தேடினார். 1906 அசூசா ஸ்ட்ரீட்ல செய்மூர் கிடைச்சார். அவரை வச்சு கர்த்தர் செய்த காரியம் 120 வருஷம் ரிவைவல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு மனுஷன் தான், ஒரே ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க, பெந்தகோஸ்தே ரிவைவல் அவரை வச்சுதான். பெந்தகோஸ்தே எழுப்புதல்ங்கிறது அவர் தான். ஒரே ஒரு செய்மூரை வச்சு, ஒரு மார்ட்டின் லூத்தரை வச்சு, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா முழுக்க, ஒரு ரைனார்ட் பாங்கே சவுத் ஆப்பிரிக்கா முழுக்க, ஒரு பில்லி கிரஹாம் அமெரிக்கா முழுக்க. இப்போவும் கர்த்தருக்கு தேவை அந்த வைராக்கியம் உள்ள ஒரு எலியா. பில்லி கிரஹாம் ஐயா சொல்வார், நான் வந்தது இந்த உலகத்துல கரைபடாம கிறிஸ்துவோடு கூட பரலோகத்துக்கு போறதுக்காக வந்தேன்னு தான் சொன்னார். ஆனா அவரை கர்த்தர் எடுத்து வல்லமையா பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு தேவை அப்படி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். நீங்க அந்த மனுஷனா இருப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். ஆப்ஷன் உங்க கையில் தான் இருக்கு, ABC. ஏ, நீ ஏசபேல கூட போய் உட்காந்துக்கலாம், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம், முடிவு வரும், நியாய தீர்ப்பு உனக்கு வரும். பி, நீ உபதியா கூட இருக்கலாம், நீ நல்ல உனக்கு உலக பிரகாரமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருவார், ஒரு பிரச்சனையும் உனக்கு இருக்காது, பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார், வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு உண்டு, நீ ஓடிடலாம். ஆனால் கர்த்தருக்கு தேவை இப்போ சி, எலியா வேணும். இப்போ ஏன்னா கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம். அக்கினி இறங்கத்தக்கதாக ஒரு மனுஷன் வேணும். பனியும் மழையும் பெய்யாதபடி தடுக்கிற ஒரு மனுஷன் வேணும். பனியும் மழையும் திருப்பி பெய்ய வைக்கிற ஒரு மனுஷன் வேணும். வெகு பக்தி வைராக்கியம் உள்ள ஒருத்தன் வேணும். வெகு பக்தி வைராக்கியம். ஆண்டவர் கேட்கிறார், நீ அந்த மனுஷனா இருப்பியா? உன்னை அந்த மனுஷனை நான் மாற்ற விரும்புகிறேன். உனக்கு அந்த அபிஷேகத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. ஒரே ஒரு மனுஷனை தேடி உலாவுது கண்ணு. ஆண்டவர் கையில் ஒப்படைப்போமா? ஆண்டவரே, நான் என்ன தரேன்? ஆண்டவரே, நான் என்ன தரேன்? நீங்கள் எங்கே நடத்தினாலும் நான் நடக்கிறேன். கேரி தாற்றங்கரைக்கு போக சொன்னால் நான் போகிறேன். சாரிபாத்துக்கு போக சொன்னால் நான் போகிறேன். வனாந்தரத்துக்கு பெயர் சபாவுக்கு போக சொன்னால் நான் போகிறேன். தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு போக சொன்னால் நான் போகிறேன். எரிகோவோ கில்காலோ பெத்தேலோ யோர்தானோ எங்கே போக சொன்னாலும் நான் போகிறேன். கடைசியாக மேகத்தில் எடுத்துக்கொள்ள விடுகிற வரைக்கும் நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் போகிறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள இந்த கூட்டத்திலிருந்து ஒரு சிலராவது கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, லாஸ்ட் மினிட், லாஸ்ட் சான்ஸ் ஆண்டவர் கேட்கிறார். உண்மையா சும்மா கையெல்லாம் தூக்காதீங்க, வேஸ்ட். நீங்கள் சும்மா கை தூக்குனா பரலோகம் உங்களை பார்க்கும், பரலோகத்துக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. உண்மையா அந்த வைராக்கியத்தோட, ஆண்டவரே அந்த பக்தி வைராக்கியத்துக்கு உமக்காக நிற்க என்னை நான் தருகிறேன்.
நான் வரேன் ஆண்டவரே உங்களுக்காக. என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, வெறும் கையை தான் வனாந்தரத்துக்கு வரேன், ஆனால் நான் வர்றேன் ஆண்டவரே, என்னை கொண்டு எதாயிலும் செய்யுங்கப்பா. அப்படி வைராகியமாக ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் சும்மா எல்லா கூட்டத்திலையும் போய் கையை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி, ஆனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல், எதுக்கு கையை தூக்குறோன்னு கூட தெரியாமல், சும்மா பழக்கத்தில் ப்ராக்டிஸில் எல்லா கூட்டத்திலையும் கை தூக்குற ஒரு ஒன்றுமில்லாத கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டமாக கை தூக்காமல் நீங்கள் எல்லாம் சும்மா கையை வச்சுட்டு ஜோம் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உண்மையிலேயே ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் நான் வர ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன். இந்த லாஸ்ட் மினிட்டுக்கு, இந்த கடைசி ரவுண்டுக்கு, ஆண்டவரே இந்த வருகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணுறதுக்கு, அப்பா எனக்குள்ள இருக்கிற அந்த அனலை பத்தி எரிய வைக்கிறதுக்கு ஏதாவது நான் செய்யணும். கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ அக்கினிக்கு தப்பின கொள்ளி, அக்கினிக்கு தப்பின கொள்ளி. உன்மேல் கர்த்தர் புது வஸ்திரத்தை போட விரும்புகிறார். வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் ஒரு கிரீடத்தை செய்து உன் தலையின் மேல் வைக்க விரும்புகிறார். பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதை ஆவிக்குரிய விதத்தில் உனக்கு செய்ய விரும்புகிறார். புதிய ரட்சிப்பின் வஸ்திரம், புதிய அபிஷேக கிரீடம் உனக்கென்று பரலோகம் பக்தி வைராக்கியம் காட்டும். இவன் என்னுடையவன் சொல்லும். நீ மட்டும் உன்னை ஒப்பு கொடுத்து வைராக்கியமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் என்னை தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பட்சத்தில் நான் நிற்கிறேன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் பட்சத்தில் நான் நிற்கிறேன். ஒப்பு கொடுப்போமா கரங்களை? அண்ணல ஆண்டவருக்கு யார் அப்படி மட்டும் மற்றவங்க எல்லாம் நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க போதும். அப்படிப்பட்டவங்க மட்டும் கரங்களை ஆண்டவருக்கு நேரா வைராக்கியமா. நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் சபையிலிருந்து கடைசி கால எழுப்புதலுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய சேனைக்காக உமக்கு நன்றி. புதிதும் கூர்மையான எந்திரத்தை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பலவான் கையில் உள்ள அம்புகளை நீ தயார் பண்ணி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் காரியமாய் யார் போவான் என்ற கேள்விக்கு இதோ ஒரு கூட்டம் கரங்களை உயர்த்தி நான் போகிறேன் என்னை அனுப்பும் என்று நிற்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கிலும் இன்னும் ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கிலும் இன்னும் ஒரு மகிமை, இன்னும் ஒரு அத்தாரிட்டி ஆண்டவரை, இன்னும் அவங்களுக்கு நீர் முன்பாக போய் அவர்களுக்கு கோணநாளவைகளை சபையாக்கி அடைக்கப்பட்ட கதவுகளை உடைத்து திறந்து அவர்களை கொண்டு நீர் பெரிய பொக்கிஷத்தையும் புதையல்களையும் எடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சபை இந்த வருஷத்திலிருந்து ஒரு முன்மாதிரி சபையாக, அநேகரை உருவாக்குகிற சபையாக, இன்னும் இங்கிருந்து புறப்பட்டு போய் தேசம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிற ஒரு சபையாக, அநேக ஊழியர்களுக்கு முன்மாதிரி உள்ள ஒரு ஊழியராக நீ நிறுத்த போற தயவுக்காய் உமக்கு நன்றி. ஆசீர்வச்சிருங்கப்பா, உடைய மகிமை மூடட்டும். இங்க இருக்கிற யாருமே ஆண்டவரே இயேசபேல் பந்தியில உட்காராதபடி பாதுகாத்துக் கொள்ளு. ஒபதியாவினுடைய பந்தியில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உம்முடைய பந்திக்கு வந்து சேர கிருபை பாராட்டும். மகிமை மூடுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.